பாதாள சாக்கடை குழாய் பதிக்கும் பணிக்காக குழி தோண்டுவதற்கு வெடி வைக்க முயற்சித்ததாக காவலர் குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங். அமுல் ஜெய்சிங், நடந்தது என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், திருநெல்வேலி மாநகராட்சி 5வது வார்டுக்குட்பட்ட சாந்தி நகர் 1வது தெரு காவலர் குடியிருப்பில் 390 வீடுகள் இருக்கின்றன. அந்த பகுதியில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை பணிகள் தொடங்கப்பட்டு இன்றளவும் பணிகள் முடிக்கப்படாமல் பணிகளானது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த முடிக்கப்பட்ட தெருக்களில் சாலைகள் போடாமல் இருப்பதால் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குழந்தைகளை சாலையில் அழைத்து செல்ல முடியாமல் மிகவும் மோசமாக இருப்பதால் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருகிறார்கள். மேலும் இந்த பாதாள சாக்கடை குழாய் பதிக்கும் படிக்காக பாறை உள்ள இடங்களில் வெடி வைத்து உடைப்பதற்கும் மாநகராட்சி முயற்சித்திருக்கிறது. பாறை உள்ள இடங்களில் வெடி வைத்து முயற்சி செய்தால் தங்களுடைய வீடுகளுக்கு அஸ்திவாரங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இதனால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி வெடி வைத்து தகர்க்க கூடாது, வேறு விதத்தில் அதனை செய்ய வேண்டும் என்று பகுதி மக்கள் அதனை தடுத்திருக்கிறார்கள். உடனடியாக இப்பணியை முடிக்க மாநகராட்சி அதாவது இந்த அச்சத்தில் இருப்பதால் உடனடியாக இந்த பாதாள சாக்கடை பணியை முடிக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இந்த காவலர் குடியிருப்போர் சங்கம் சார்பில் தெருக்களில் பேனரும் வைத்திருக்கிறார்கள். அந்த மக்கள் தெரிவிக்கும் பொழுது, நெல்லையில 2 நாள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் வந்திருந்தார். தற்பொழுது இந்த சாலை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த மாநகராட்சி நிர்வாகமும் ஒவ்வொரு வார்டுகளிலும் உள்ள அந்த அடிப்படை தேவைகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மக்கள் தெரிவிக்கிறார்கள். மழை காலத்தில் இந்த பாதாள சாக்கடை பணிகள், சாலைகள் தோண்டப்பட்டு இந்த பணிகள் நிறைவடையாமல் மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகிறோம் என்றும், இந்த வெளியிடங்களில் இருந்து வரும் நபர்கள் இந்த பாதாள சாக்கடை பணி நடைபெறும் எச்சரிக்கை தடுப்புகள் வைக்காத காரணத்தால அந்த சகதியில் சிக்கிவிடுகிறார்கள், குழியில் விழும் சூழ்நிலை கூட இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். அவர்களை கயிறு கட்டி நாங்கள் மீட்டிருக்கிறோம், இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான நிலையில் எங்கள் பகுதி இருக்கிறது. எனவே இந்த பாதாள சாக்கடை பணியின் போது குடிநீர் குழாய்கள் உடைந்து கழிவுநீருடன் சேர்ந்து சுகாதாரக்கேடான குடிநீரும் வருவதாக அப்பகுதி மக்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இந்த பாதாள சாக்கடை பணிகள் முற்றிலும் நிவர்த்தி செய்து அடிப்படை தேவைகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ராம்குமார். அமுல் ஜெய்சிங், தகவலுக்கு நன்றி.